சீக்கிரம் வர சொல்லவல. ஜெனி நீ எங்க இருக்க? சுஜி நான் இங்க பக்கத்துல வந்திருக்கேன். சிவா கூட தான் இருக்கேன். இல்ல உன்னை மேம் வந்து சீக்கிரம் வர சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீ வா நேர்ல பேசிக்கலாம்னா. ஐயோ சுஜி ஏதாவது சொல்லி சமாளிச்சு வேடி, நான் வந்துடுறேன். ஓகே ஜெனி, வச்சிரு. ஓகே பாய். மேம் ஜெனி வந்து அங்க மலையில மாட்டிக்கிட்டால மேம், ஸோ அதனால டீ சாப்பிடலான்ட்டு போயிருக்காங்களா, வந்துருவேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே சுஜி, இவ்வளோ பேர் இருக்கோம், சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? சரி போயிட்டாலே அதுக்கப்புறம் சொன்னாலா? நம்மளா கேட்க வேண்டியதா இருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இது தெரியாம பார்த்துக்கோங்க. சீக்கிரம் வர சொல்லவல. ஓகே மேம், சாரி மேம். சிவா சிவா எழுந்திரி. என்ன ஜெனி? ஏய் சுஜி கால் பண்ணிருக்கா. மேம் கால் பண்ணி எங்க இருக்கேன்னு நம்மள கேட்க சொல்லிருக்காங்க. புரியுதா? சீக்கிரமா போலாம். ஓ அவ்வளவுதானா? இதுக்கு எதுக்கு பயப்படுற? சரி ஓகே, நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், அது மட்டும் தான் நீ சொல்ற. ஓகேயா? நீ ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறியா? டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. எல்லாமே அப்படியே கேஷுவலா படுத்துட்டே பேசுற. நீ மூஞ்சிய பாரு. ஏய் நான் என்ன நடந்துருச்சு? ஓவரா பண்ணிட்டு இருக்க. எதுவுமே நடக்கலையா சிவா? கேஷுவலா கேக்குறேன். நீ முதல்ல இங்க என்ன மோட்டிவ்ல கூட்டிட்டு வந்தன்ட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. எந்த எண்ணத்துல நீ இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் நான் ஏன் வந்து எப்படின்னா உன் மேல இருக்க லவ்ல தெரியுமா? ஆனா நீ வந்து இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சும்மா சும்மா கோவப்படுறது எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை. ஏய் ஜெனி சும்மா கூல்டா கூல். அது வந்து சம்டைம் கோவம் வரும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதானே. சரி கிளம்பி போகலாம். ஆனா சிவா நீ முன்னாடி மாதிரி இல்ல. ரொம்ப பேட் ஹேபிட் நிறைய வந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு வேற பயமா இருக்கு. ஆமா எதுவும் ஆகாதுல்ல? ஏய் செல்ல குட்டி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ஏய் இது ஃபைனல் இயர் டி, நம்ம நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். டோன்ட் வரி டி, அதை பற்றி எதுவும் நினைக்காத, நான் இருக்கேன்ல. நீ இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியே இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியேடா. அம்மா தாயே, சட்டுன்னு கிளம்புறியா? லேட் ஆகுது. சரி. டி ஸ்டூடெண்ட், ஐ எம் சாரி டு சே திஸ். எதிர்பாராத விதமாக மழை வந்துருச்சு, ஸோ அதனால போட் ரைட் போக முடியல. நெக்ஸ்ட் பிளேஸ் வாட்டர் ஃபால்ஸ் போகலாமா? ஓகே. ஏய் ஜெனி, என்னமாச்சு? ஜெனி ஜெனி ஏதாவது சாப்பிட்டியா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? என்னாச்சு சொல்லுடி. இல்ல சுஜி, வயிறு வலிக்குது, என்னன்னு தெரியல. நான் வேணா வண்டியிலே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்களே. ஜெனி வாட்டர் ஃபேன். மச்சான் என்னடா ஆச்சு? ஜெனிக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தியா? ஓகே, எல்லாரும் பஸ்ல ஏறுங்க ஃபர்ஸ்ட். ஜெனி உண்மையை சொல்லி என்ன பண்ண? சுஜி நிஜமாலுமே ஸ்டொமக் பெயின் தாண்டி, ஏன்டி இப்படி கேட்குற? ஏய் சுஜி, அவ தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்றாள, அவள்கிட்ட போய் என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? ஓகே இரு, நான் போய் வாட்டர் வாங்கிட்டு வரேன். கார்த்தி வாடா. சுஜி ஜெனியை பார்த்துக்கோ, வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லு, என்ன பண்ண? சுஜி ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதடி. சாரிடி, சாரி சுஜி. என்ன பண்ணன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட், உன்னை சாரி கேட்க சொல்லல. ஓகே ஏய் சும்மா வெறி ஏற்றிட்டு இருக்கேன், என்னடி பண்ண சொல்லி. சுஜி மார்னிங் போட் ரைட் போனோம்ல, அப்போ ரொம்ப மழை வந்தனால சிவா சிவா தாண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனான். சிவா சிவா என்ன பண்ணான்? சிவா சிவா நானும் ஹோட்டல் ரூம் போனோண்டி. ஜெனி என் மூஞ்சியும் முழிக்காத ஜெனி. சுஜி நீ அப்படி சொன்னா நான் என்ன சுஜி பண்ணுவேன்? ஏன் ஜெனி எல்லாமே என்னை கேட்டுட்டு தானே பண்ணுவேன், இது மட்டும் என்னை கேட்டுட்டா பண்ணுன? சொல்லு ஜெனி, என்கிட்ட பேசாத ஜெனி தயவு செஞ்சு. சுஜி ப்ளீஸ் சுஜி, உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கா? ப்ளீஸ் சுஜி அப்படி சொல்லாத சுஜி, எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு சுஜி. சரி அழாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ வா பஸ்ஸில் வந்து உட்காரு, எல்லாரும் போகட்டும், நீ ரெஸ்ட்டு, நான் உன் கூடயே இருக்கேன். பாத்தியா ஏன்டி இப்படி பண்ண? அவன் அலட்சியமாக இருக்காண்டி, அவனுக்கு என்னடி தெரியும்? நீயாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் ஜெனி, சரியா? நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்தில் உண்மையாலுமே கார்த்திக் பரவாயில்ல சிவாவை விட. புரியுதுடி, கார்த்திக் பரவாயில்லதான், கார்த்திக் ஜெனியன் தான். ஆனால் சிவா முன்ன மாதிரி கிடையாது கிடையாது சுஜி. நான் தான் என் மேலே தான் தப்பு சுஜி, நான் மன்னிச்சிரு சுஜி. ஜெனி சிவா வரான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத என்ன. எனக்கு தண்ணி வேண்டாம். சுஜி இந்த வாட்டர் பாட்டில் நீ அதை அவளுக்கு கொடு. நான் என்ன பண்ணேன்? வாட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது தப்பா? ஏய் இங்க பாரு, ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்காத ஜெனி. பாத்தியா இதான் பசங்க, புரியுதா? நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போதும். சும்மா இந்த அழுகிறான் பிடிக்கிறான் மிரட்டுறான், இதுக்கெல்லாம் வந்து பணிஞ்சு போகக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க, புரியுதா? ஏய் நம்மளோட லிமிட் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த லிமிட்டை ஒருத்தன் கிராஸ் பண்ண பார்க்குறான் அப்படின்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையில்ல. போனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதை விட்டுவிட்டு அழுதான் பணிஞ்சு போனேன். சி போங்கடி. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. இல்லை சுச்சி
போதும். சரி எழுந்துரு, பஸ்ஸில் வந்து நீ ரெஸ்ட் எடு. என்ன வா, யாருக்கும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு வயிறு வலிக்குதுன்னு சும்மா கத்திட்டு அழுகாத. என்ன தப்பு பண்ணில, பொறுத்துக்கோ. மூஞ்சி முகரையும் பாரு. சுஜி, நீ ஏடி குத்தி காட்டி திட்டாதடி, கஷ்டமா இருக்கு. ஜெனி ப்ளீஸ் ஜெனி, நீ தயவு செஞ்சு அழுகாத. எனக்கு பார்க்கவே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எந்திரி ஃபஸ்ட்டு.